ஹலோ கைஸ், வெல்கம் டு வீக்லி பீடியா பாருங்க. வீக்லி கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுட்டு போங்க. இந்த வாட்டி கொஞ்சம் தாமதமாக தெரிஞ்சுட்டு போங்க. என்ன அம்மா சார் திரும்ப ஃப்ரைடே வந்து நிக்கிற அப்படின்னு நினைப்பீங்க. ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க. உடல்நிலை தப்பாலாம் சரியில்லாம நினைக்கலங்க. நீங்க வீடியோ போடலாம் யாரும் கண்ணு கூட இல்ல அப்படின்னு. ஓகே. ஒன்னும் இல்ல, உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் கிரிக்கோடைன்மெண்ட் இயல்பை போல் இயங்கவில்லை. அதனால வீடியோ கரெக்டா எங்களால கொடுக்க முடியவில்லை. கேரளா போனா கேரளா போயிட்டு மட்டும் வரணும். தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்தா இப்படிதான். உடம்பு சரியில்லாம போயிடுச்சுங்க, ஊருக்கு போனதுனால. அதான் பிரச்சனை. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்தா நம்ம கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாம். போன வீக்ல எங்களை வந்து மனதை தொட்ட ஒரு கேள்வி ஒண்ணு இருந்தது. ப்ரோ டெல் மீ ஹானஸ்ட்லி, நீங்க வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல வந்து கமெண்ட்ரி பண்ண போனீங்க அப்படின்னா நீங்க அங்க போயிட்டு வந்து இந்த மாதிரி அன்பயாஸா கமெண்ட்ரி கொடுப்பீங்களா, இல்ல வந்து பயாஸா மாறிடுவீங்களா அவங்கள மாதிரி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பேசிக்கா வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் போனாலும் எங்க போனாலுமே வந்து நாங்க வந்து என்ன நினைக்கிறோமோ அது சொன்னாதான் எங்களுக்கு வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட். அதை தாண்டி இருக்கிற ஸ்கிரிப்ட்ல இருக்கிறத சொல்லணும்னா எங்களோட பெட்டரா சொல்றதுக்கு பல ஆட்கள் இருக்காங்க. ஓகேங்களா? சோ எங்க போனாலும் அதுதான் சொல்லணும்னு சொல்லிட்டு நாங்க வச்சிருக்கோம். ஆனா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ன்றீங்க ஒரு ஒரு கார்பரேட் கிட்ட போறீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து அக்ரிமெண்ட் எடுத்து நீட்டிடுவாங்க. அதுல 1008 கண்டிஷன்ஸ் இருக்கும். அவங்க என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாது எல்லாமே அது மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்றத நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். அது சில டைம் பயாஸ்டா முடிஞ்சிடும். அது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சோ இதுதான் அங்க இருக்கிற சிக்கல்கள். இப்ப ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்க்கே நாங்க போறதா வச்சுக்கோங்களேன், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடைச்சிருக்கு அப்படின்னு இருந்தாலுமே எங்களுக்கு பேச்சு உரிமை கொஞ்சமாச்சும் இருக்குமா, எங்களால நினைச்சதை பேச முடியுமா அப்படின்னு நாங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டு தான் நாங்க போக முடியுங்க. இல்லைன்னா நாங்க போயுமே வேஸ்ட் தான் அது. நாங்க உள்ளுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே இதை நாங்க சொல்லிடுவோம். லைக் வந்து இங்க பாருங்க, இந்த மாதிரி நாங்க வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதெல்லாம் நீங்க வந்து கருத்துரிமை ஃப்ரீடம் கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து பேசுறோம். அப்படி இல்லைன்னா நாங்க பேச மாட்டோம். ரெண்டாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா, நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் வாட்ஸ் இன்சைட் ராஜஸ்தான் ராயல்ஸ் வாட்ஸ் ஹேப்பனிங் ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல, அதுல வந்து ஒரு கமெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ நீங்க வந்து ரியான் பராகுக்காக ராஜஸ்தான் வந்து கவாத்தியில ஆட போறாங்க அப்படின்னு சொல்றீங்க, ஏன் அப்போ வந்து அதே ராஜஸ்தான் ராயல்ஸ் சந்து சாம்சனுக்காக கேரளால ஒரு மேட்ச் கூட விளாடல, இதுக்கு பதில் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு நீ சொல்ல நான் சொல்லவா? சொல்லுங்க சொல்லு. ஒன்னும் இல்ல கைஸ், லாஜிக் ரொம்ப சிம்பிள் தான். சவுத் இந்தியால ஆல்ரெடி வந்து ஒரு 3 பிரான்சைஸ் இருக்கு சரிங்களா. லைக் வந்து கேரளாவை தவிர கேரளாவை சுத்தி இருக்கிற கர்நாடகாவா இருக்கட்டும், தமிழ்நாடுவா இருக்கட்டும், ஹைதராபாத்தா இருக்கட்டும், ஐ மீன் ஆந்திராவா இருக்கட்டும், மூணுத்துலயுமே வந்து ஒரு டீம் இருக்கு அப்படின்றதுனால கேரளால அவங்க மேட்ச் வச்சாங்கன்னா கேரளா ஆடியன்ஸ் மட்டும் தான் வருவாங்க. கரெக்ட்டுங்களா? அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டேடியம் கெப்பாசிட்டியுமே கம்மி. திருவனந்தபுரம்ல இருக்கிற ஒரே ஒரு ஸ்டேடியம் தான் இருக்கு, கிரீன்ஃபீல்ட் ஸ்டேடியம், உங்களுக்கே தெரியும். அதோட கெப்பாசிட்டியுமே கம்மி. இதுவே இவங்க வந்து கவாத்தியில வச்சாங்க அப்படின்னா ஃபுல் நார்த் ஈஸ்ட் ஆடியன்ஸ் எல்லாருமே வருவாங்க. ஏன்னா சுத்தி இருக்கிற 7 ஸ்டேட்டுக்குமே அந்த ஒரு ஸ்டேடியம் தான் அந்த ஒரு டீமா தான் இருக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ அப்படி இருக்கிறப்போ இன்னும் எக்ஸ்ட்ராவா வந்து கெப்பாசிட்டி வேற இருக்கு. 35,000 கெப்பாசிட்டி அது. ஸோ எக்ஸ்ட்ரா கெப்பாசிட்டி இருக்கு, நிறைய பேர் வருவாங்கன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ரீசனுக்காக அவங்க வந்து கவாத்திக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. அதனால தான் அவங்க கேரளாலையும் வைக்கல. ஸோ இதை வந்து ஒரு லாஜிக்கலான ரீசன். ஸோ மூணாவது கொஸ்டின், ப்ரோ இப்போ ரீசெண்டா ஆர்சிபி சேல்ஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ, அந்த சேல்ஸ்ல வந்து WPL டீமும் வருமா ப்ரோ, ஆர்சிபியோட உமன்ஸ் டீமும் வருமா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு. இதை பத்தின ஒரு ஃபுல் எக்ஸ்பிளேஷன் வீடியோவே நாங்க வந்து நாளைக்கே ரிலீஸ் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ அதுல பாருங்க. சரி, ஓகே. வீடியோக்குள்ள போயிடலாம். என்னது, டோனி மும்பை இந்தியன்ஸ் காண போறாரா? The biggest ever trade in IPL history. பிக்கஸ்ட் ட்ரேட் இன் ஐபிஎல் ஹிஸ்டரியா? என்னடா மும்பை இந்தியன்ஸ் ஜெர்சி போட்டுட்டு இப்பவே வந்து டோனி பிராக்டிஸ் செஷன்ல இறங்கிட்டாரா? என்னதான் கிளப்பி விடுறாங்களே. நல்லா இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு. நீ பாத்தியா பர்த்து? நான் பார்த்தேன். சோ அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆண்டர்பிரனர் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் வந்து லைக் மும்பை இந்தியன்ஸோட இருந்த ஒரு கொலாபரேஷன்ல லைக் வந்து ஒரு ஃபுட்பால் மேட்ச் மாதிரி ஆடி இருக்காங்க, ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச் மாதிரி. அதுல வந்து தோனி ஒரு பார்ட்டா இருந்திருக்காரு சரிங்களா. சோ வந்து தோனி அதுல ஒரு பார்ட் அப்படின்றப்போ அவர் அந்த ஜெர்சி போட்டு ஆட வேண்டிய கட்டாயம் வந்து ஆடி இருக்காரு. இப்பதான் வந்து கதை. இந்த கதை எப்படியெல்லாம் வந்து கதை கட்ட முடியுமோ அதெல்லாம் கட்டி விட்டு எவ்வாபா ஒரு ட்விட்டர்ல ஒரு அக்கௌண்ட் பார்த்தேன், ஆல் டன் ஒன்லி பேப்பர் ஒர்க் இஸ் ரிமைனிங், தோனி வந்து சைனும் போட்டாரு அளவுக்குலாம் வந்து ட்விட்டர்ல பேசுறீங்க. டே 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 அப்படி வந்து உங்களுக்கு கேப்டன் என்ன? அப்படி யங்ஸ்டர்ஸை விட்டு ஒரு கேப்டன் எடுக்கணும்னா ரோஹித் சர்மாவே விளையாட வச்சிருக்கலாம். திரும்ப கேப்டனா ஏன்டா டோனிக்கு போனோம்? அப்ப ஹர்திக் பாண்டியா ஏன்டா எடுத்தாங்க? அதெல்லாம் நீங்க யோசிக்க மாட்டீங்க. டோனி மும்பை அவ்வளவுதான். எங்களுக்கு இருக்கிற கேள்வி, சந்தோஷமா இருங்க. எங்களுக்கு இருக்கிற கேள்வி, தோனி அடுத்த சீசன் ஆடுவாரே எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு சரியா. அந்த கேள்விக்கு பதில் சொல்றானா இவங்க வந்து மும்பைக்கு ஆடுறதுக்கு போயிட்டானுங்க எடுத்துக்கிட்டு. அவ்வளவுதான். சரி விடுங்க, மத்தபடி அதுல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. சரி ஓகே, நம்ம வந்து அப்படியே இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட்டுக்கு வந்துருவோம். நாங்க வந்து இது பெருசா பிளான் பண்ணுவாங்க. நாங்க வந்து மண்டேவே டியூஸ்டேவே இந்த வீடியோ போடணும். அது மட்டும் இல்லாம இந்த ஓடிஐ ஸ்குவாட் எடுத்தாங்க, அதுல ரோஹித் சர்மாக்கு வந்து நடந்த ஒரு அநீதி பத்தி பேசணும் அப்படிலாம் நிறைய யோசிச்சு வச்சிருந்தோம். அதுக்கு செப்பரேட்டா ஒரு வீடியோவே போடலாம்னு ஹரிஷ்க்கு கால் பண்றப்பதான் வந்து திடீர்னு ரகுவரன் வாய்ஸ்ல வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா 3 நாள் கழிச்சு இப்பதான் சரியாயிட்டு வந்திருக்கான். வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் பத்தி ஃபர்ஸ்ட் மேட்ச் பத்தி பேசுற அளவுக்கு கண்டென்ட் இல்லை, ஏன்னா அது எப்பயும் முடிஞ்சு போச்சு. செகண்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது, நாளைக்கு ஆரம்பிக்க போதா இல்ல, இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு கரெக்டா ஸ்டார்ட் ஆக போகுது. டெல்லி ஃபெரஷா கோட்லா, ஐயோ இல்ல அது என்னடா அது, அருண் ஜேட்லி ஸ்டேடியம்ல வந்து மேட்ச் நடக்க போகுது.
இந்த தடவை வந்து ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் கொடுக்கறதா வந்து ரூமர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அர்ஜென்டினால என்னடா bowling friendly track கொடுத்திருக்கு. டெஸ்ட் மேட்சஸ்ல வந்து அங்க ஸ்பின் கொடுப்பாங்க. லைக் நீ ஆஸ்திரேலியா அகைன்ஸ்ட் நடந்த மேட்ச்மே 3 நாள் முடிஞ்சது லாஸ்ட் டைம். சோ இந்த முறை வந்து ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் கொடுக்க போறாங்க. பேட்டர்ஸ் இஸ் கோயிங் டு என்ஜாய் அப்படின்ற வந்து குரேட்டர் சொல்லிருக்காராம். ஒரு சின்ன கரெக்ஷன் அவர் பண்ணிருக்கணும். இந்தியன் பேட்டர்ஸ் ஆர் கோயிங் டு என்ஜாய் வேணா சொல்லலாம். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் பேட்டர்ஸ் எப்படி இருந்தாலும் 4 ரன் தாண்ட போறது கிடையாது. எனிவே எப்படியும் ஒன் சைடா தான் இருக்க போது. எப்படி இந்தியா ஜெயிக்க தான் போறாங்க. அது வந்து எவ்வளவு நாள் ஜெயிக்க போறாங்கன்றதுதான் எங்க கேள்வி. அதை நீங்க வந்து ப்ரெடிக்ஷனா போடுங்க. 3 days 4 days 5 days வரைக்கும் போகுமா இந்த டெஸ்ட் எனக்கு தெரியல. ஆணவத்துல ஜெயிச்சிருவானுங்க அவ்வளவுதான். சரிங்களா, அதை விடுங்க. ஒரு சின்ன ஜிஸ்ட் வேணா பாக்கலாமா? போன மேட்ச் இந்தியா ஃபர்ஸ்ட் மேட்ச், இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஜடேஜா 3 பேர் செஞ்சுரி அடிச்சாங்க. த்ருவ் ஜுரேல், ஜடேஜா, கேஎல் ராகுல். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நடக்குதா? எது நாகார்ஜுனாவா? சபாஷ் மாப்ள சபாஷ். சரி ஓகே. இல்லண்ணா நீங்க உடம்பு சரியில்லை, நீங்க ஓகே ஒரு வாரம் கேரளாக்கு தானே புரண்டு போனீங்க. என்ன கோமாக்கு போன மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, இருந்தாலும் மனசு கேட்கல, ரெடி பண்ண கண்டென்ட் சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, டோலர்களே ஜடேஜா வந்து மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்தாரு. 3 பேர் செஞ்சுரி அடிச்சாங்க. 3 பேருமே சம செஞ்சுரி. அதில் வந்து 2 பேர் வந்து யோசிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. கேஎல் ராகுல், ஜடேஜா எப்படியும் அவங்க இங்கிலாந்துல அடிச்சுதான் இருந்தாங்க. அதை அந்த ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணி இங்கேயும் அடிச்சாங்க. 3வது செஞ்சுரி தான் வந்து அங்க ஹைலைட். ரிஷப் பண்ட் ஒருத்தர் தான் இருப்பான். 1% இன்ஜுரி ஆயிடுச்சு. அதனால அவருக்கு பதிலா அவன் தம்பி வந்தான் 10வது நாள் மிலிட்ரிக்குன்ற மாதிரி. த்ருவ் ஜுரேல் வந்தாரு, வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. அவர் இந்தியா ஏல சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. நம்மளுமே சொல்லியிருந்தோம் லைக் வந்து ரிஷப் பண்ட் ஆடுறாரோ இல்லையோ த்ருவ் ஜுரேல் கண்டிப்பா டீம்ல இருக்கணும் அப்படின்னு வந்து நாங்க இங்கிலாந்து சீரிஸ் நடக்கிற ஸ்டார்டிங்ல நாங்க சொல்லியிருந்தோம். த்ருவ் ஜுரேல் ஷுட் பிளே அப்படின்ட்டு. பட் நவ் இஸ் ப்ரூவன் இஸ் வர்த். கண்டிப்பா த்ருவ் ஜுரேல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரிஷப் பண்ட் திரும்ப டீமுக்குள்ள வந்தாலுமே த்ருவ் ஜுரேல் ஷுட் பிளே அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாம்ப் அத்தாரிட்டி வந்து ஒரு வெஸ்டாருங்க. எல்லாருமே எப்படி விளையாட வச்சுட்டு இருந்தா எப்படிங்க? அங்க இவரு படிக்கலும் நல்லா தான் விளையாடிட்டு இருக்காரு. அவர் தான் உட்காந்துட்டாரு. படிக்கல தான் இவங்க ஆட வைக்கல. அதுக்கு முன்னாடி த்ருவ் ஜுரேல் ஆடினாரு. சோ ஓகே, ஒரு பெரிய காம்படிஷன் லிஸ்ட் போகுது, பாப்போம். வெயிட்டிங் லிஸ்டே நிறைய இருக்குங்க. ஆக்சுவலி இப்ப ரிசர்வ் பண்ணிட்டு வந்துட்டாருன்னா அவர் வேற தூக்கி சொருகணும். மத்தியில வந்து ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரேயாஸ் ஐயர், ஜஸ்டிஸ் ஃபார் சர்ஃப்ராஸ் கான் ஒரு கூட்டம் கிளம்பும். போயா, இருக்கிற கூட்டத்திலேயே ஜஸ்டிஸ் எல்லாமே இருக்குது. ப்ரோ அபிமன்யு ஈஸ்வரன் ப்ரோ அப்படின்ற ஒருத்தர் வருவான். நீங்க வாங்குனீங்க. அவர் ஜஸ்டிஸ்ல இல்ல, ரெஸ்ட்ரிக்ட் பீஸ் தான் அவரு. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. சாரி டு சே, பட் ஆனா இதான் ட்ரூத். இதுக்கு தாண்டி இதுக்கு மேல வந்து நீங்க ஜெய்ஸ்வால் இருக்காரு, இவங்கெல்லாம் தாண்டி எப்படி வர முடியும்? கஷ்டம் தாங்க. பவுலிங்ல வந்து முகமது சிராஜ் வந்து ஒரு சூப்பரா பவுலிங் போட்டாரு. செகண்ட் இன்னிங்ஸ் எஸ்பெஷலி வந்து ஒரு சூப்பரா 4 விக்கெட் ஆல் எடுத்து. சோ எனிவே ஒரு ஓவரால் ஹோல்சம் பெர்ஃபார்மன்ஸ் பை இந்தியா ஆஸ் யூசுவல். அண்டர்ரேட்டட் கிரிக்கெட்டர் வந்து ஷைன் ஆயிட்டு இருக்காரு கொஞ்ச நாளா. எஸ், குல்தீப் யாதவ் எங்க பால் கொடுத்தாலும் நான் போடுவேன்ற மாதிரி ஒரு கட்டத்துல குல்தீப் யாதவோட கிராஃப் வந்து பயங்கரமா குறைஞ்சது. எங்க தெரியுமா? கேகேஆர்ல இருந்தப்போ அப்படியே வந்து அவர் ஒரு கம்பேக் கொடுத்து இப்போ வந்து எழுந்து நிக்கிறாருங்க. அவர் ஸ்பின்னிங் ஐக்கானா வந்து இப்ப இந்தியாவுக்கு ஒரு ப்ராமினன்ட் ஸ்பின்னர்னா நீங்க ஆல் ஃபார்மேட்ல யாரை பாப்பீங்க? நீங்க முன்னாடி ஜடேஜா இப்ப விளையாடுறது இல்ல, அஸ்வினும் விளையாடுறது இல்ல. அப்படின்ற பட்சத்துல குல்தீப் யாதவ் தான் இப்போ ஒரு ஆப்ஷனா இருக்காரு ஸ்பின்னராவே. கேகேஆர்ல ஆடினப்போ அவர் கிராஃப் கம்மியா இருந்துச்சு நீ சொல்ற. ஆனா அவர் கேகேஆர்ல ஆடினதுனாலதான் இப்ப அவர் கிராஃப் அதிகமா இருக்கு நான் சொல்றேன். கேகேஆர் கூட தானே, அப்போ ஓகே இருக்கதான் செய்யும். இந்த மேட்சை பத்தி பேசிட்டு அடுத்து அப்படியே வந்து இந்தியா ஸ்குவாட் ஆஃப் ஆஸ்திரேலியா, அதுதான் நாங்க ஒரு வீடியோவே போடலான்னு இருந்தோம். சொன்ன மாதிரி என்னத்த சொல்றது, ஓடிஐ ஸ்குவாட்ல சுப்மன் கில்ல கேப்டனா ஆக்கியிருக்காங்க. ரொம்ப சீக்கிரமா சொல்லிட்டேன்னு நினைக்காதீங்க, பிகாஸ் நாங்க கொஞ்சம் தாமதம் ஆயிட்டோம். ரோஹித் சர்மா கேப்டன்சில இருந்து தூக்குனதை பத்தி நீ என்ன நினைக்கிறப்பா? நான் ஒண்ணும் நினைக்கல, நீயே சொல்லு. எனக்கு ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க, பாக்குற எல்லாருக்குமே தெரியும். போன சாம்பியன்ஸ் டிராஃபி அடிச்சு இன்னும் 1 வருஷம் கூட முடியல. அதுக்கப்புறம் நம்ம ஒரு டோர்னமெண்ட் கூட ஓடிஐ டோர்னமெண்ட் ஆடவே இல்லை. அதுக்குள்ள அடுத்த டோர்னமெண்ட் வரப்பே நீங்க கேப்டன் மாத்துறீங்க அப்படின்றது என்ன ரீசன் அப்படின்னு நாங்க யோசிக்கிறப்போ அஜித் அகர்கர் சொல்றாரு, இது மாதிரி ரோஹித் சர்மா, விராட் கோலி தேர் நாட் கமிட்டட் டுவர்ட்ஸ் அப்கமிங் வேர்ல்ட் கப் அப்படின்றாங்க. எங்களுக்கு என்ன புரியலன்னா, சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிச்சோடனே ரோஹித் சர்மா சொல்றாரு இந்த மாதிரி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்கும்போது வேர்ல்ட் கப் தானே, 27 வேர்ல்ட் கப் தானேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு சைன் கொடுத்துடுறாரு. அங்கே நான் வருவேன்டா, நான் தான் ஜெயிச்சு கொடுப்பேன், விட்டதை நான் முடிச்சு கொடுப்பேன் அப்படின்ற இதுலதான் இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அவர் பாடியுமே வந்து ரொம்ப குறைச்சிருக்காரு. அந்த சேஞ்சஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சு. போட்டோஸ், ரீசன்ட் ஸ்டில்ஸ் எல்லாம் வந்து சும்மா ஹீரோ மாதிரி இருக்காரு. உடம்பு குறைச்சோன்னே நல்லா இருக்காரு பாக்கிறதுக்கு. சரி, இப்ப நீங்க கேப்டன்சி விட்டு தூக்கிட்டீங்க, ஒரு 1 இயர் டவுன் த லைன் அப்படியே நீங்க வந்து ரெஸ்ட் கொடுத்து அமுச்சு விட்டுருவீங்க. அப்படியே ரோஹித் சர்மா, விராட் கோலியுமே வந்து ரிட்டையர் ஆக வச்சிருவீங்க. என்ன ரீசன்? ஏஜ் ஆயிடுச்சு, ஃபிட்னஸ் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லி அனுப்ப போறீங்க. நான் என்ன கேட்கிறேன், ரோஹித் சர்மா மாதிரி விராட் கோலி ஃபிட்னஸ் எல்லாருக்குமே தெரியும். அவர் இன்னும் 42, 43 வயசு இருக்கும். இப்ப விளையாடுற அளவுக்குமே விளையாட முடியும், எல்லாருக்குமே தெரியும். ரோஹித் சர்மா, நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க எல்லா இந்தியன் பிளேயர்ஸும் எடுத்துக்கோங்க. இத்தனை வருஷம் ஒரு 2 டிகேட்ஸா ஆடிட்டு இருக்க ஒரு பிளேயர் ரோஹித் சர்மா, அவர் எத்தனை வாட்டி இன்ஜுரியா இருக்கு அப்படின்ற ஒரு ரெக்கார்டு எடுத்து பாருங்க. மற்ற பிளேயர்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியா தான் அவருக்கு இன்ஜுரியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு இன்ஜுரி பெருசா ஆகாத ஒரு பர்சனா தான் வந்து ரோஹித் சர்மா விளையாடிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம ஃபிட்னஸ், அவர் எஜிலிட்டி எல்லாமே இருக்கட்டும், ரிஃப்ளெக்ஸ் எல்லாமே இருக்கட்டும், எல்லாம் பக்காவா இருக்கு இப்போ இருக்குமே. நீங்க கலாய்ச்சி
பாடி ஷேம் பண்ணிட்டு இருந்த ஒரு உடம்புனால கிரிட்டிசைஸ் பண்ணி அவர் விளையாடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்த அந்த உடம்பை வச்சுட்டு அவர் இவ்வளோத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ இன்னும் ஷார்ப்பா வந்திருக்காருன்ற பட்சத்துல எதுக்கு ரோஹித் சர்மாவை தூக்கணும்ன்றதுதான் எல்லாரோட கேள்வியா இருக்கு. இதுக்கு ஒரு கட் அண்ட் கிளியரான எக்ஸ்பிளனேஷன் வந்து பிசிசிஐ கொடுக்கணும். அவங்க நிறைய இடத்துல கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்து சுப்மன் கில்ல நாங்க ஆல் ஃபார்மேட் கேப்டனா பாக்குறோம். அதுதான் ரீசன். மற்றபடி நீங்க நம்ம நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஹரிஷ். அதுக்கு என்னங்க நீங்க சுப்மன் கில், ஹர்ஷித் ராணாக்காக எல்லாருமே வந்து நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் வந்தா துரத்தி அமைச்சிருவீங்களா? உங்களுக்கு ஒரு 2 பிளேயர் வேணுன்றதுக்காக எத்தனை பிளேயர் நீங்க உட்காந்து அஃபெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க? உங்களால சஞ்சு சாம்சன் T20 கரியர் இப்ப அஃபெக்ட் ஆகுது. எத்தனை எனக்கு என்ன புலம்பி எனக்கு தலைதான் வலிக்குதுரா எனக்கு. அதனாலதான் புலமான்ட்டு உனக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, மேட்ருக்கு வரும். இது சைடு நம்ம பாத்துட்டோமா, நிறைய பேர் இப்படிதான் பேசுனாங்க. இதுல நான் ஸ்பெசிஃபிக்கா ஒரு சேனல் லைக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், JB கிரிக்கெட்னு ஒருத்தாங்க. அவங்க வந்து போட்டிருந்தாங்க. அவங்க மட்டும் இல்ல, ஆக்சுவலி அது அந்த ஃபீடே நிறைய பேர் என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா, நீங்க வந்து யுவர் இம்மெச்சூர் ஃபேன்ஸ், இஃப் யூ ஃபீல் தட் ரோஹித் சர்மா வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இம்மெச்சூர் ஃபேன்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க, ரோஹித் சர்மாக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? BCCI அதெல்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க. அது வந்து ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு வழிவிட்டு தான் ஆகணும். நீங்க சும்மா இப்போ வந்து ரோஹித் சர்மா தான் கேப்டன் இருக்கணும், ரோஹித் சர்மா தான் கேப்டன் இருக்கணும், அழுவறதுலாம் வந்து இம்மெச்சூரா இருக்குன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. கேள்வி என்னன்னா, அப்படி ஒரு கம்யூனிகேட் பண்ணிருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கட்டும், இவர் சொல்ற மாதிரி கம்யூனிகேட் பண்ணியிருந்தாருன்னா ரோஹித் சர்மா வெளியே அஃபிஷியலா வந்து ஐம் ஸ்டெப்பிங் டவுன் ஃப்ரம் கேப்டன் சொல்லியிருந்திருப்பாரு. கண்டிப்பா இதான் நடந்திருக்கும். விராட் கோலி அதான் பண்ணாரு. விராட் கோலி வந்து டெஸ்ட் கேப்டன்சி விட்டு வெளியே வரப்போ அவர் வந்து நான் ஸ்டெப் டவுன் பண்றேன்னு எழுதி போட்டதுக்கு அப்புறம் தான் ரோஹித் சர்மாக்கு அந்த சான்ஸ் போச்சு. தோனியா தான் பண்ணாரு, கங்குலியா தான் பண்ணாரு முன்னாடி. சரிங்களா, ரோஹித் சர்மாட்ட சொல்லிருக்க மாட்டாங்க. இதுதான் வந்து ஆக்சுவலா அப்படியே சொல்லியிருந்தாலும் ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்களே தவிர டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இதுதான் வந்து ஆப்வியஸா நீங்க கிரிக்கெட் இதனால பாக்குறீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஆப்வியஸா தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன், அவர் இங்க மட்டும் இல்ல, மும்பை இந்தியன்ஸ்லுமே இதான் பண்ணாங்க. மும்பை இந்தியன்ஸ்லுமே வந்து அடுத்த கேப்டன்சி, இப்ப கேப்டன்சி நல்லா பண்ணிட்டு இருக்கிறவங்களை மாத்த வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க நல்லாவே ஆடல, பர்ஃபார்ம் பண்ணல, கேப்டன்சிக்காக மட்டும் தான் டீம்ல இருக்காருன்னு சொன்னீங்கன்னா அப்ப வேணா ஒத்துக்கலாம். பட் ரோஹித் சர்மா அப்படியும் கிடையாது. ரோஹித் சர்மா வந்து பர்ஃபார்மும் பண்றாரு. சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல் யார் அடிச்சு கொடுத்தாங்க உங்களுக்கே தெரியும், எனக்கும் தெரியும். ரோஹித் சர்மா அடிச்சு கொடுத்தாரு. அப்படி இருக்கிறப்போ பர்ஃபார்மன்ஸ் வைஸா அவர் பண்றாரு, கேப்டன்சியும் சூப்பரா பண்றாரு. அப்படின்றப்போ இருக்கிற எல்லா பண்டிட்ஸ் அக்ராஸ் த குளோப் சொன்ன ஒரே ஒரு விஷயம், இதே ரோஹித் சர்மா இதே டீமோட 2027 வேர்ல்ட் கப் போனாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க தான் சாம்பியன்ஸ். 2023 விட்டதா கண்டிப்பா 27 சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சு கொடுப்பாரு அப்படின்ட்டு பேசுற அளவுக்கு வாய் எடுத்துட்டு வந்துக்கிற காரணம் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி சும்மாலாம் கிடையாது. சரிங்களா, அப்கோர்ஸ் அந்த ஃபியூச்சர் டிரான்சிஷன் முக்கியம் தான், இல்லன்னு சொல்ல. அதனால அதை கிராஜுவலா பண்ணிருக்கணும். மேபி அதை வந்து ப்ராப்பரா இன்னும் கொஞ்சம் ஃபேன்ஸ் சந்தோஷப்படுற மாதிரி நீங்க ரோஹித் சர்மா நீங்க கம்யூனிகேட்டே பண்ணிருக்கலாமே. ரோஹித் சர்மா போயிட்டு இந்த பாருங்க, நாங்க வந்து கேப்டன்சி மாத்தலாம் முடிவு பண்றோம், ஃபியூச்சர் பாக்குறோம், ஃபேன்ஸுக்காக ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் நீங்க போட்டுருங்க, ஐ எம் ஸ்டெப்பிங் டவுன் ஃப்ரம் கேப்டன்சி. நீங்க அது ரோஹித் சர்மா வேணாம்னு சொல்ல மாட்டாரு, அவருக்கும் அது பெருமை தான். அவர் இன்ஃபேக்ட் வந்து இந்த ஆஸ்திரேலியாக்கு அகைன்ஸ்ட் 5th டெஸ்ட்ல அதான் பண்ணாரு, நான் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணிக்கிறேன், நான் வந்து ஃபார்ம்ல நான் ஸ்டெப் டவுன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரா தானே வந்தாரு. அந்த மாதிரி அவர் பண்ணக்கூடிய ஆளு தான் பண்ணிருக்காரு. இந்த பாஸ்ட் கம்யூனிகேட் பண்ணி தான் பண்ணிருப்பாரு. இது நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன் இந்த இடத்துல. ஆக்சுவலி ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்ல பிசிசிஐக்கும் ரோஹித் சர்மாக்கும். பிசிசிஐ மட்டும் இல்ல, விராட் கோலி தான். ஆக்சுவலி அது ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு, அதை வேற சொல்லணும். இந்த ஆஸ்திரேலியா டூர் தான் வந்து விராட் கோலியோட கடைசி டூரா இருக்கும் அப்படின்றது நிறைய இடத்துல ரிப்போர்ட்ஸ் வந்தது. நான் இது ஆக்சுவலி ரூமர் தான் சொல்லிட்டு இருந்தேன். பட் நான் ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸ்மே வந்து ப்ரோ 85% வாய்ப்பு இருக்கு, கோலி இஸ் ஃபெட் அப் ஆஃப் ஆல் திஸ், கோலியே வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிசிசிஐ பண்ற விஷயங்கள் பார்த்து அப்படின்றது சொல்றாங்க. ட்ரஸ்டடான சோர்ஸ்ல தான் வந்துச்சு நியூஸ். அதை நாங்க பத்தி பேச போதுல நாங்க அப்படியே தோனிக்கு சொன்ன மாதிரி தான், தோனி முடிவு எடுக்கிறப்போ பேசிக்கலாம். சரிங்களா, அந்த மாதிரி கோலி முடிவு எடுக்கிறப்போ அதை பத்தி நம்ம பேசிக்கலாம். அது வரைக்குமே பர்சனல் ஸ்பேஸ் அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்க எதுக்கும் பண்ண வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கணும். அவங்களோட பர்சனல் ஸ்பேஸை ரெஸ்பெக்ட் பண்ணி விடுறது நல்ல விஷயமா இருக்கும். மீன்வைல் பிக் அப்டேட் ஃபார் போத் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ஃபேன்ஸ். ரெண்டு பேருமே வந்து ஆஸ்திரேலியா டூர் முடிச்சதுக்கு அப்புறம் நடக்க இருக்கிற விஜயசாரி டிராஃபில குறைஞ்சபட்சம் 3 மேட்ச் ஆட போறாங்க அப்படின்னு வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. எத்தனை பேர் ஆர்வமா இருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரி, ஓகேங்க. அதான் ரோஹித் சர்மா வந்து கேப்டன்சில இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தோம். அந்த ஸ்குவாட் மீதி ஸ்குவாடே அப்படியே வந்து சொல்லிடலாம். லைக் நோட்டபிள் சேஞ்சஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் அண்ட் ஹர்திக் பாண்டியா, இவங்க 2 பேருக்கு வந்து இன்ஜுரி காரணத்தினால 2 பேருமே வந்து ஸ்குவாட்ல இல்ல. ஓடிஐ ஸ்குவாட்ல ஜஸ்பிரிட் பும்ராவும் இல்ல, அவரும் வந்து ஒரு ரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பேசிக்கா இன்ஜுரி கன்சர்ன்ஸ்லாம் இல்ல, ரெஸ்ட் பண்ணிருக்காங்க, ரொம்ப ஆடிட்டே இருக்காரு அப்படின்ட்டு. இவங்களுக்கு பதிலா யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டுக்கு பதிலா த்ரூ ஜெரலிஸ் இன்டு தி டீம். உண்மையிலே செம்ம ஆடிஷன். அவர் நாங்க முன்னாடி சொன்ன மாதிரி தான், அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு. ஸோ ஹி மஸ்ட் கெட் அ சான்ஸ், ஹி இஸ் கெட்டிங் அ சான்ஸ். ஹர்திக் பாண்டியாக்கு பதிலா லைக் டு லைக் ரிப்ளேஸ்மெண்டா நிதிஷ்குமார் ரெட்டி, அவர் ஒரு இன்ஜுரி இருந்தது, அந்த இன்ஜுரி இருந்து அவர் சரியாயிட்டு வந்துட்டாரு. ஸோ ஹி கெட்ஸ் அ சான்ஸ். ஜஸ்பிரிட் பும்ராக்கு பதிலா யார் வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹர்ஷித் ராணா தான், கடைக்குட்டி சிங்கம். எல்லா இடத்துக்கும் அவர் கூட்டிட்டு போயிடுவாங்க இனிமேட்டு. எனக்கு தெரிஞ்சு சுப்மன் கில்லுக்கு அப்புறம் வைஸ் கேப்டன் வந்து ஹர்ஷித் ராணா தான் கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. எப்படி அது ஸ்ரேயஸ் ஐயருக்கு போச்சுன்னு தெரியல. மேபி ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு 2 மேட்ச் விளையாடாம அவுட் ஆஃப் ஃபார்ம்ல போயிட்டாரு அப்படின்ற கணக்கு காமிச்சு ஹர்ஷித் ராணாக்கு வந்து வைஸ் கேப்டன்சி கொடுத்தாலும் கொடுப்பாங்க நடக்கணும். வேற யாரும் கேகேஆர் கூட வெங்கடேஷ் ஐயர் எந்த டீம்ல எடுக்கலையா? வெங்கடேஷ் ஐயர் இல்ல எடுப்பாங்க. இல்ல ஆக்சுவலி வெங்கடேஷ் ஐயரை இப்ப கேகேஆர் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்கல்ல, அதனால அவர் எடுக்கல. ஓகே 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 ஓகே. சுனில் நரேன் விளையாடுறான்னு அவரு விளையாடுற சான்ஸ்லாம் கம்மி இல்ல. சுனில் நரேனா இல்ல ப்ரோ, ஃபியூச்சர்ல வர வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து வெஸ்ட் இண்டீஸ் தான். இப்போ கம்பீர் பேசிருக்காரோ நரேன். ஆமாமா, ஓப்பனிங் ஸ்லாட் நரேன் வந்துருவாரு இந்தியா டீமுக்கு கண்டிப்பா.
பிரசித் கிருஷ்ணா இருக்காரு பை தி வே ஓடிஐ ஸ்குவாட்ல. அவர் வந்து பிரசித் கிருஷ்ணா ஆட் ஆன் இருக்காரு. பிரசித் கிருஷ்ணா நல்ல அடிஷன் தான், நாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டோம். நல்ல பவுலர் தான், நல்ல பவுலர் தான். T20 ஸ்குவாட் ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம் தான். அதே தான் ஹர்திக் பாண்டியா, நிதிஷ்குமார் ரெட்டி இன்ஜுரி கன்சர்னால அவர் உள்ள வந்திருக்காரு. ஸோ இதான் வந்து சேஞ்ச். ஸோ ஓகே, இது வந்து இந்தியா ஸ்குவாட் நம்ம பார்த்துட்டோம். இதே மாதிரி ஆஸ்திரேலியா ஸ்குவாட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆஸ்திரேலியா வந்து ஓடிஐ ஸ்குவாட் அண்ட் T20 ஸ்குவாட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல ஓடிஐ ஸ்குவாட்ல நோட்டபிள் எக்ஸ்க்ளூஷன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்னஸ் லபுஷேன். ஹி ஹஸ் பீன் எக்ஸ்பெல்ட் ஃப்ரம் த டீம். அவருக்கு பதிலா வந்து அவருடைய ஸ்டேட் டீம்மேட்டான மேட் ரென்ஷா, அவர் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இஸ் கமிங் கிவிங் கம் பேக் இந்த ஓடிஐ ஸ்குவாட். மோஸ்டா ஆடுவார்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எனிவே அந்த டீம் வந்து இட் லுக்ஸ் வெரி ஸ்ட்ராங் ஆன் பேப்பர். அதுல இன்னொரு நோட்டபிள் எக்ஸ்க்ளூஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ். பேட் கமின்ஸ் வந்து அவரை பத்தி நம்ம ஒரு பெரிய செக்மெண்டே இருக்கு. பட் பேட் கமின்ஸ் இஸ் ஆல்சோ நாட் பார்ட் ஆஃப் திஸ் ஸ்குவாட். ஆஷஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்காக அவர் ரெஸ்ட் எடுக்க போறன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நோட்டபிள் இன்க்ளூஷன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் இஸ் கமிங் பேக் இந்த டீம் இன் ஓடிஐ ஃபார் ஆஸ்திரேலியா. ஸோ நல்லா இருக்க போதுங்க. அந்த சீரிஸ் வந்து சூப்பரா இருக்கும். ஒரு 3 மேட்ச் ஓடிஐ சீரிஸ் அண்ட் 5 மேட்ச் T20 சீரிஸ் வந்து ஆஸ்திரேலியால நம்ம போய் ஆட போறோம். சரி, இந்த இந்தியா ஆஸ்திரேலியால போய் விளையாட போற சீரிஸ் விட்டுரும். இந்த ஆஸ்திரேலியா வந்து இந்தியாவில வந்து விளையாடின ஒரு சீரிஸ் ஒன்று இருந்துச்சு பாத்தீங்களா? ஆமாங்க, இந்தியா ஆஸ்திரேலியா சீரிஸ் தான். அது வந்து ரீசெண்டா நடந்து முடிச்சு. ஓடிஐ சீரிஸ்மே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுல வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம், 2-1 வந்து ஜெயிச்சிருந்தோம். நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸ் இந்தியா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியான் பராக். அவர் வந்து மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்குற அளவுக்கு 3 மேட்ச்லயுமே வந்து அவரோட பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அதையும் தாண்டி ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அடிச்சாரு, தேர்ட் மேட்ச்ல அடிச்சாரு. செகண்ட் மேட்ச் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆஃப் மேட்சுங்க, யாருமே பெருசா பர்ஃபார்ம் பண்ணல. அவர் ரியான் பராக் மட்டும் ஒரு எண்ணில் அடிச்சிட்டு இருந்தாரு. மற்றபடி அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஆயுஷ் பதோனி, அதுக்கப்புறம் வந்து டாப் ஆர்டருக்கு எல்லாருமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. மீன்வைல் செகண்ட் மேட்ச்ல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம வந்து ரொம்ப தோத்துட்டோம். லைக் வந்து 250 தான் அடிச்சோம். அது ஈஸியா அவங்க சேஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ரெயின் மார்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா ஈஸியா சேஸ் பண்ணிட்டாங்க. தேர்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பிரப்சிம்ரன் சிங் வந்து ஒரு 65 பால் செஞ்சுரி வந்து அடிச்சு அவருமே வந்து நானும் ஓடிஐல கண்டென்ஷன்ல இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. எவ்வளவு பேர் தான் அச்சுனே இருப்பாங்கன்னு தெரியல. வந்துனே இருக்காங்கப்பா. அதுதான் போட்டு தள்ளிட்டே இருக்கலாம். இது ஆக்சுவலி பண்ணலாங்க. நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்தியா சி டீம் இந்த மாதிரி இந்த ஃப்ரிஞ்ச் நேஷன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, நேபாள், யுஏஇ, அவங்களுக்கு அகைன்ஸ்ட் எல்லாம் மேட்ச் ஆடலாம். இந்தியா இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி டீம்ஸ் அனுப்பிச்சு விட்டுட்டே இருக்கணும். ஆமா, அண்ட் பவுலிங்ல வந்து பெருசா சொல்ற அளவுக்கு எல்லாம் யாருமே போடலங்க. ஹர்தீப் சிங் எப்பயும் தெரியும் நம்மளுக்கு எப்படி போடுறாரு அப்படின்ட்டு. அவர் வந்து தேர்ட் ஓடிஐல அவர் ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டரா இருந்தாரு. அந்த மாதிரி பவுலிங் ரொம்ப சுமார் தான். ஆக்சுவலி இந்த பிச் அந்த மாதிரி கான்பூர் பிச், கிரீன் பார்க் பிச் 300 பார் ஸ்கோர்ன்றப்போ பிச் அப்படிதான் இருந்துச்சு. பவுலர் ஃப்ரெண்ட்லி இல்ல. பேட்ஸ்மேன் எல்லாருமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஆஸ்திரேலியா ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் வந்து ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ். லியாம் ஸ்காட்னு வந்து ஒரு அடிலைடே சேர்ந்த சவுத் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு ஆல்ரவுண்டர், அவர் பர்ஃபார்ம் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஜாக் எட்வர்ட்ஸ், அவர் தான் வந்து அப்கமிங் சூப்பர் ஸ்டார்னு சொல்றாங்க ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பொறுத்தவரையில. அவர் செமையா பர்ஃபார்ம் பண்ணாரு. ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அவர் பவுலிங்லயும் சரி, பேட்டிங்லயும் சரி, ஃபீல்டிங்லயுமே ஸ்பெக்டாகுலர் கேட்ச் எடுத்தாரு. ஸோ ஓவரால் பாக்குறப்போ அவர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அண்ட் தேர்ட் வந்து சதர்லாண்ட் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு. மெல்போர்ன் ரெனிகேட்ஸ்ல வந்து விளையாடினாரு. அவருமே இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல வந்து நல்லா ரேட் போவாங்க அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுதாங்க அந்த சீரிஸ் நல்லபடி நடந்து முடிஞ்சு. ஆக்சுவலி இந்த சீரிஸ் வச்சுட்டு கண்டிப்பா ஐபிஎல் ஆக்ஷன்ல டீம்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து மேபி ஐபிஎல் டீம்ஸ் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நம்மளுமே அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். நிறைய பேர் சொல்றோம் இந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க, இவங்களும் வந்தா சந்தோஷம் தாங்க. ஸோ ஐபிஎல் ஆக்ஷன் பேசுறப்போ ஐபிஎல் ஆக்ஷனுக்கு டென்டேட்டிவ் டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. December 13 or December 15 வந்து இந்த வருஷம் ஐபிஎல் ஆக்ஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற ரிட்டென்ஷன் டெட்லைன்ஸ் வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா November 15. ஸோ டீம்ஸ் வந்து அவங்களுடைய பிளேயர்ஸ் ரீடைன் பிளேயர்ஸ் November 15 சப்மிட் பண்ணணும். ஸோ இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா நடக்க போற மேட்ச் வந்து அந்த டீம்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இந்தியா ஏ வர்சஸ் ஆஸ்திரேலியா நடந்து முடிஞ்ச மேட்ச் ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் ஒருத்தர் இருப்பானே, 3ஆவதா ஒருத்தர் இருப்பானே, அந்த இந்தியா Under 19 ஒருத்தன், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், போட்டு பெருத்தி எடுத்துட்டு இருக்கான். ஆஸ்திரேலியா Under 19 போட்டு 2 மேட்ச் விளையாடி 2 மேட்ச்மே ஒயிட் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஆஸ்திரேலியாவை. இட்ஸ் a dominating victory by India Under 19 பாய்ஸ். வாழ்த்துக்கள். ஒன்ஸ் அகைன் நம்ம ஒரு பேர் மென்ஷன் பண்ணியே ஆகணும், வைபவ் சூரியவன்ஷி. அவர் விளையாடின இன்னிங்ஸ் தான் செஞ்சுரி அடிச்சாரு. செஞ்சுரி அடிச்சது பெருசு இல்லை நீங்க சொன்னாலுமே, அது எத்தனை பால்ல தலைவா அடிச்சா அதுதான் நீங்க ஆன்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ், 86 பால்ஸ்ல 113 அடிச்சிருக்காரு. அவர் கூட பாத்தீங்கன்னா வேதந்த்னு ஒருத்தர், அவருமே 140 ரன்ஸ் அடிச்சு 2 பேருமே ஒரு நல்ல ஸ்டாண்ட் கொடுத்து இந்தியா ஜெயிக்க வச்சிருக்காங்க வித் ஹியூஜ் மார்ஜின். இன்னிங்ஸ் ரிப்பீட் பண்ணாங்க. ஆக்சுவலி அதுலயும் இந்த இவர் வைபவ் சூரியவன்ஷி இன்னிங்ஸ்ல என்ன ஹைலைட்னா 8 6. அவரு இங்கிலாந்துல அடிக்கிற போது வந்து ஃப்ளூக்ல அடிச்சிட்டாருங்க ஏதோ ஒரு சீரீஸ்ன்னு சொன்னாங்க. இப்ப என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. அந்த ஏரியா, இந்த ஏரியா, இந்த இடம், அந்த இடம், எந்த ஏரியால எங்களுக்கு பயம் இல்லைங்க. ஏன்னா ஆல் ஏரியால அப்படின்னு சொல்லிட்டு பையன் கில்லியா விளையாடிட்டு இருக்காப்ல. கூட பாத்தீங்கன்னா பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து தீபேஷ் தேவேந்திரன் சொல்லிட்டு அவர் வந்து ஒரு 8 விக்கெட் ஆல் எடுத்திருக்காரு. சோ நல்ல சயின்ஸ் ஃபார் இந்தியா. இருக்கிற கூட்டமே பார்த்தாம இன்னும் நானும் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு லாரியா வந்துட்டு இருக்காங்க. கிளைமேக்ஸ்ல வர மாதிரி லாரி எங்கேயோ நிக்குங்க. இந்தியா டீம் செலக்ஷனு பாவம் இப்படிலாம் இருந்தா எப்படி பிசிசிஐ தலை பிடிச்சிக்கிட்டு தான் உட்காரணும். ஆமா,
இது நாங்க ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் சொல்றோம். செகண்ட் மேட்ச்மே வந்து பாத்தீங்கன்னா அகைன் ஒரு டாமினேட்டிங்கான பெர்ஃபார்மன்ஸ். 2 நாள்ல மேட்ச் முடிச்சிட்டாங்க. அதுலயும் வந்து பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பவுலிங் ட்ராக் தான். பட் அதுலயும் வந்து உதவ் மோகன் அண்ட் ஹெனில் பட்டேல் அப்படின்னு 2 சீமர்ஸ் 2 பேரும் போட்டு அஸ்திராங்க. சோ சீமர் ஃப்ரெண்ட்லி ட்ராக் இந்த 2 சீமர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே, அடுத்து வந்து கிலான் பட்டேல் அப்படின்னு வந்து ஒரு லெக் ஸ்பின்னர். அவரும் வந்து சூப்பரா பவுலிங் போட்டாரு. அவர் ஆக்சுவலி வந்து பாக்குறப்போது ஒரு ரவி பிஷ்னா ரஷீத் கான் கலந்த ஒரு காம்பினேஷன் மாதிரி இருக்காருங்க. அவர் வந்து போடுற கூகுளிஸும் சரி, அவர் நல்ல ஃபிளிப்பர் வேரியேஷன் சரி, அவர் நார்மல் லெக் ஸ்பின்னே செம்ம ஃபாஸ்டா வருது. அது மட்டும் இல்லாம அவர் நல்ல வேரியேஷன் சூப்பரா இருக்கு. திடீர்னு வந்து ஒரு 75 km/h போறாரு, திடீர்னு வந்து ஒரு 99 km/h போறாரு, நல்லா போறாரு. ஒருவேளை இஸ் தி ஃபியூச்சர் லெக் ஸ்பின் இன் டெஸ்ட் கிரிக்கெட். நம்ம ஆக்சுவலி நல்லா எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் லெக் ஸ்பின்னர்ஸே இல்ல. ரொம்ப நாளா வந்து ரைட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர்ஸ் ஐ திங்க் அனில் கும்ப்ளேக்கு அப்புறம் அமித் மிஸ்ரா அங்கங்க அப்பப்போ ஆடினாரே தவிர அதுக்கப்புறம் ஒரு லெக் ஸ்பின்னரே இல்ல. இப்ப ரீசெண்டா குல்தீப் யாதவ் வந்திருக்காரு. குல்தீப் யாதவ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தான், ரைட் ஆர்ம் ஸ்பின்னர் ரொம்ப வருஷமா இந்தியாவுக்கு இல்ல. சோ இஸ் தட் மிஸ்ஸிங் லெக் ஸ்பின்னர் கிடையாது, இஸ் சைனாமேன் பவுலர். அதுதான் கரெக்ட். சோ வந்து சஹலுமே பெருசா டெஸ்ட் மேட்ச் ஆடல அப்படின்றப்போ ஐ திங்க் ஹி மைட் பி த ஃபியூச்சரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்குள்ள இருந்துச்சு. சோ பாப்போம். பட் எனிவே போன தடவை வந்து ஃபைனல்ஸ்ல போய் தோத்தாங்க இந்தியா அண்டர் 19. அது அந்த மாதிரி இல்லாம இந்த முறை வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்குவாட பில்ட் பண்ணிட்டு நல்ல பிராக்டிஸ் கொடுத்து கமிங் டு லிஃப்ட் தி ட்ராஃபி அகைன் வந்து ப்ரூவ் பண்றதுக்கு ரெடியா இருக்கானுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வர்சஸ் நியூசிலாந்து, அது ஒரு டூர் போயிட்டு இருந்துச்சுங்க. T20 இன்டர்நேஷனல் 3 T20 இன்டர்நேஷனல் போயிட்டு இருந்துச்சு. அதுல 3 மேட்ச் நடந்ததுல செகண்ட் மேட்ச் மட்டும் மழையில கேன்சல் ஆயிடுச்சு. மிச்ச 2 மேட்ச் யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆப்வியஸ்லி ஆஸ்திரேலியா. பட் ஆனா இந்த வாட்டி ஆப்வியஸ்லி ஆஸ்திரேலியான்னு சொல்றது கொஞ்சம் வந்து ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. கிளென் மேக்ஸ்வெல் ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்போ அவர் நெட்ஸ்ல பிராக்டிஸ் செஷன் அப்பவே வந்து அவர் கையில ஏதோ அடிபட்டு சம் இன்ஜுரி ரீசன்ஸ்னால வந்து ஆக்சிடென்ட்னு சொன்னாங்க. என்ன ஆக்சிடென்ட் அவங்க மென்ஷனும் பண்ணல. பட் எனிவே he was ruled out of the series. அது மட்டும் இல்லாம ஒரு குட் நியூஸ் ஃபார் இந்தியா, he will not play against India. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்குவாட வந்து மிச்சல் மார்ஷ் வந்து தலைமையில எடுத்துட்டு போய் தலைமை தாங்கி இல்ல டீமே தாங்கி அவர் மட்டுமே பேட்டிங் ஆடி அவரோட மெய்டன் T20 இன்டர்நேஷனல் செஞ்சுரி வேற அடிச்சிருக்காரு. T20 இன்டர்நேஷனல்ல எந்த அளவுக்குன்னா 158 தான் டார்கெட். ஓகேவா, அந்த 158 டார்கெட்ல மனுஷனே 100 ரன் அடிச்சிருந்தான். அது 8 விக்கெட் வரை போயிருந்து. மீதி இருக்கிற யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல. பெருசா ஆமா, இவர் மட்டும் நின்னு ஒத்தால அடிச்சு கொடுத்தாரு. இந்த டீம் வந்து இஸ் லுக்கிங் முன்னாடி சொன்ன மாதிரி இஸ் லுக்கிங் வெரி குட் ஆன் பேப்பர். இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா எப்படி ஆடுறாங்கன்னு தெரிஞ்சது. இந்த T20 வேர்ல்ட் கப்புக்கு இந்த டீம் எல்லாமே வந்து செம்ம ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர் இருக்காங்க. இவங்களா இருக்கட்டும், சவுத் ஆப்பிரிக்காவா இருக்கட்டும், அப்புறம் வந்து இங்கிலாந்துமே ஓரளவுக்கு டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. வெரி வெல் ப்ரிப்பேர்ட். சோ அப்படி நம்ம நியூசிலாந்து பக்கம் வந்தீங்கன்னா நியூசிலாந்துக்கு வந்து எப்படி நம்ம மேக்ஸ்வெல் ஆஸ்திரேலியாக்கு சொன்ன ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அதே மாதிரி சச்சின் ரவீந்திராவும் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஜுரினால அவருமே வந்து ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு. அவருக்கு பதிலாக வந்து டிம் ராபின்சன் சிமெண்டட் இஸ் பிளேஸ்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு செஞ்சுரி, தேர்ட் மேட்ச்ல ஒரு ஹாஃப் செஞ்சுரி, வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் போட்டு பொழந்து எடுத்துட்டாரு. அவர் ஆக்சுவலி வந்து ஒரு நல்ல கெரியர் கிராஃபிங். அவர் வந்து வெலிங்டன்ல ஆட ஆரம்பிச்சாரு. அப்படியே படிப்படியா வந்து இப்போ வந்து நியூசிலாந்து டீம்ல வந்து பீக்ல வந்து உட்காந்துருக்காரு. அவர் மட்டும் தான் பர்ஃபார்ம் பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஜிம்மி நீஷம் ஒரு கம்பேக் மாதிரி கொடுத்து அவருமே வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸ், எஸ்பெஷலி இந்த 30 T20 வந்து ஸ்குவாடுக்குள்ள வந்தாரு. வந்த உடனே ஒரு குவிக் ஃபயர் நாக் ஆடினாரு பேட்டிங்ல. 158 கொண்டு போறதுக்கு மேஜர் ரீசனா இருந்தாரு. பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா தத்தளிச்சிட்டு இருந்த நியூசிலாந்து தூக்கி ஒத்த கையில நிப்பாட்டி 4 விக்கெட் ஆல் எடுத்தாரு. அவர் போட்ட அந்த 4 ஓவர் ஸ்பெல் சூப்பரா இருந்துச்சு. ஜெயிக்க வச்சிருவாருப்பா நியூசிலாந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பெல்லு. தோத்துட்டாங்க, அது வேற விஷயம். பட் எனிவே he has given a good comeback to the New Zealand team. நீஷம்னு சொல்லும்போது will he come back to the IPL? அதான் வந்து கேள்வி. ஏன்னா இப்ப இந்த ஃபாரின் ஆல்ரவுண்டர்ஸ்க்கு ஒரு டிமாண்ட் இருக்குன்னு நமக்கு தெரியும். சோ இந்த மாதிரி வயசு ஆயிடுச்சு அவருக்கு, ரொம்ப வருஷமா விளையாட்டுருக்காரு. பாப்போம் will IPL teams consider him. நம்ம ஃபுல்லா ஆஸ்திரேலியா பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். கடைசியா ஒன்னே ஆஸ்திரேலியா பத்தி சொல்லிட்டு இந்த ஆஸ்திரேலியா கதையை முடிச்சிடலாம். அதாவது ஆஸ்திரேலியா பத்தி பேசுறதை ஸ்டாப் பண்ணிடலாம். ஒன்னும் இல்ல, ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கேமரூன் கிரீன் ஹஸ் ரெஸ்யூம்டு பவுலிங் இன் ஷெஃபீல்டு ஷீல்ட். நாங்க ஆல்ரெடி ஒரு வீக்லி பிளேயர் சொல்லியிருந்தோம் அவர் வந்து பவுலிங் போட போறாரு ஷெஃபீல்ட் ஷீல்ட் அப்படின்ட்டு. அது பெரிய விஷயம் தான். ஏன்னா அவர் வந்து பவுலிங் போடாம இருந்தார் இத்தனை நாளா. ஆனா அவர் பவுலிங் போட மாட்டாருன்றதுனாலதான் வந்து IPL ஆக்ஷன்ல அதிகமா வந்து அவர் எடுத்தாலுமே வந்து யூஸ் கிடையாதுன்ற மாதிரி நாங்களே சொல்லியிருந்தோம். CSKல அவர் எடுத்தாலும் இங்க பவுலிங்கும் போட மாட்டாரு அப்படின்ட்டு. சோ இப்போ பவுலிங் போட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ வந்து சூப்பர் தானே. IPL ஆக்ஷன்ல வந்து பயங்கரமா வேலை போனா CSKக்குமே வந்து பவுலிங் போடுவார்ல சம்மலான்னு கேட்டீங்கன்னா ருக்கோ ஜரா சவர்கரோ. இது வந்து இவரு ஆஷஸ்க்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா சொல்றேன், எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். திரும்ப ஒரு ஆஷஸ்ல வந்து பவுலிங் போடுவாரு, நல்லாவும் போடுவாரு. போட்டதுக்கு அப்புறம் திரும்ப வந்து ஒரு இன்ஜுரி இல்லனா வந்து சைட் ஸ்ட்ரெயின் இல்லனா வந்து ஃபிட்னஸ் இஷ்யூஸ் அப்படின்ட்டு வெறும் பேட்ஸ்மேனா மட்டும் IPL ஆடுறதுக்கு அந்த மாதிரி தான் வருவாரு. கூல் டவுன் ஃபேஸும் அவங்க எடுத்துப்பாங்க. அந்த பவுலிங் போட்டுட்டு திரும்ப இதுல பவுலிங் போட்டா இன்ஜுரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா கூடமே போட வேணாம்னு சொல்லி அனுப்புவாங்க. இப்ப சொல்ல மாட்டாங்க, விலையெல்லாம் கொடுத்து வாங்கினதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. ஆமா, ஏன்னா ஆக்சுவலி ஆக்ஷன் நடக்கிறப்பதான் ஆஷஸ் நடக்கும். சோ அது ஆஷஸ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியும் நம்ம கேமரூன் எந்த அளவுக்கு வந்து ஃபிட்னஸா இருக்காரு, ஃபிட்டா இருக்காரு அப்படின்ட்டு. சோ எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், கண்டிப்பா வந்து கேமரூன் கிரீன் இந்த மாதிரி போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதையும் வந்து சொல்லிட்டு நான் இதான் கடைசி அப்டேட் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி இன்னொரு கடைசி அப்டேட் இருக்கு. ஆஷஸ் சொல்றப்போ பேட் கமின்ஸ் வில் நாட் பி பார்ட் ஆஃப் தி ஆஷஸ் அட்லீஸ்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஜுரில இருந்து இன்னும் ரெக்கவர் ஆகலன்னு சொல்றாங்க. மோஸ்டா அவர் வந்து ஆஷஸ் ஆட மாட்டார்னு பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து கண்டிப்பா இஸ் அவுட் அப்படின்றாங்க. இட்ஸ் a big massive update, massive blow for ஆஸ்திரேலியானே சொல்லலாம். ஏன்னா பேட் கமின்ஸ் இல்லாம ஒரு டீம் அகைன்ஸ்ட் இங்கிலாந்து. டிராவிஸ் ஹெட் தான் கேப்டனா?
அது தெரியல, அனௌன்ஸ் பண்ணல இன்னும். பட் மோஸ்ட்லி மிச்சல் மார்ஷ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். மிச்சல் மார்ஷ் இருக்கு சான்ஸ். இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் ஷார்ஜால வந்து ஒரு சீரிஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதுல பங்களாதேஷ் வந்து ஆப்கானிஸ்தான 3-0 T20 சீரிஸ்ல தோக்கடிச்சிட்டாங்க. 3 மேட்ச்மே வந்து ஆப்கானிஸ்தான் பேட்டிங் பிளஸ் பண்ணி 3 மேட்ச்மே ஒரு 140 150 அந்த டோட்டல் தான் அடிச்சாங்க. 3 மேட்ச்மே பங்களாதேஷ் வந்து சேஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து எனக்கு கன்சர்னிங்கா இருந்துச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானோட அந்த பேட்டிங் அப்ரோச்சை பத்தி நான் கொஞ்சம் பேசணுங்க. லைக் டெம்ப்ளேட் மாதிரி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஓவர்ஸ் வந்து இன்னிங்ஸ் பில்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து வில் டேக் ஃபார்வர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் பில்ட் பண்ணாங்க. ஏஷியா கப்ல ஓரளவுக்கு செட் ஆச்சு, மெஜாரிட்டி இல்ல ஓரளவுக்கு ஒர்க் ஆச்சு. பட் தெரியும் எப்படி நான் குவாலிஃபை கூட ஆல அடுத்த ஸ்டெப், கரெக்ட்டுங்களா? அப்படி இருக்கிறப்போ அவங்களுடைய மேஜர் ப்ராப்ளமா இங்க என்ன இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இப்ராஹிம் ஜத்ரான் ஒரு பிளேயர். அவர் வந்து செமையான பிளேயர், இல்லன்னு சொல்லவே இல்லை, செம்ம டேலண்ட் தான், இல்லன்னு. ஆனா அவர் வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச்லயும் ஓடி நிப்பாட்டிக்கலாமோன்னு தோணுது. ஆக்சுவலி அவர் வந்து ரொம்ப ஸ்லோவா ஸ்டார்ட் பண்றாரு இன்னிங்ஸை. T20 ஃபார்மேட்ல அந்த அப்ரோச் வந்து கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூல் ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு தோணுது. எஸ்பெஷலி ஆமா, லைக் அவர் எஸ்பெஷலி அவங்க நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு. செடிகுலா அட்டல்னு ஒருத்தர் இருக்காரு, நல்ல யங்ஸ்டர்ஸ் வஃபியூலா தரக்கில்னு ஒரு ஓபனர் வந்து கீழ வரைக்குமே நிறைய பேட்ஸ்மேன் இருக்கிறதுனால சோ எதுக்கு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இன்னொருத்தர் தேவையா, எதுக்கு ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணும், அதான் எங்க கேள்வி. லைக் அக்ரெசிவா ஆடுறதுக்கு அவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் கொடுத்தா ஆப்பனன்ஸும் கொஞ்சம் பேக் ஃபுட்ல போவாங்க, வேற மாதிரி பிளான்ஸ் யோசிப்பாங்க. இவங்க என்னன்னா 6 ஓவர்ல 35க்கு 1 அப்படின்னு ஆடிட்டு இருக்காங்க. அது வந்து என் டோட்டல் தான் 150 எடுத்துட்டு வந்தாலும் ஸ்டார்டிங் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவா இருந்தா கொஞ்சம் பெட்டரா பவர் பிளே யூஸ் பண்ணுவாங்க. குர்பாஸ் வந்து அடிச்சிருவாருன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் நம்ம இப்ப எப்படி அபிஷேக் சர்மாவும் கில்லும் வச்சிருக்கோம். சரி ஓகே, சரி ஓகே, சஞ்சு சாம்சனோட அபிஷேக் சர்மாவும் இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டார்ட், ஃபயர் ஸ்டார்ட்டா இருந்தா நல்லா இருக்கும். நோ கில் ஃபேன்ஸ் ஆர் ஹாம்பியர், ஓகேங்களா? நாங்க யாருமே இழுக்கல, கில்லுமே நல்ல பிளேயர் தான். இந்த வீடியோல எடுக்கல, கில்லுக்கு நாங்க வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க கமெண்ட்ஸ்ல, அவங்களுக்குலாம் சொல்லணும்னு நினைச்சோம். கில்லு பத்தியுமே நிறைய நாங்க சொல்லணும்னு வச்சிருக்கோம். அதெல்லாம் மொத்தமா ஒரு வீடியோவே சொல்றோம். சோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, அதுக்கு முன்னாடி அவசரப்படாதீங்க. ஏன்டா டியூஸ்டே போட வேண்டிய வீக்லி வீடியோ நாங்க இப்பதான் போடுறோம். நாங்களே ரிவைவ் வந்துட்டு இருக்கோம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா. இருங்க, எல்லாமே தாமதமா தான் போயிட்டு இருக்கு, அதனால கொஞ்சம் தாமதமாக தான் இருக்கும், ஆனா வரும், கவலைப்படாதீங்க. அதை பத்தி பேசுவோம். கமிங் பேக் டு ஆப்கானிஸ்தான், டார்விஷ் ரசூலின் இன்னொரு பிளேயர், அவர் வந்து மிடில் ஆர்டர், அவருமே ரொம்ப ஸ்லோவா தான் ஆடிட்டு இருக்காரு. அவருமே டீமுக்கு வேணுமான்னு தெரியல, ஏன்னா அவரோட T20 ஸ்ட்ரைக் பாத்தீங்கன்னா 107 108 தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் வேற, அவங்க டொமஸ்டிக் நல்லா இருந்துச்சுங்க, நான் பார்த்தனால தான் சொல்றேன், அது அவங்களுக்கும் தெரியும். எடுத்துட்டு வருவாங்க, சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும். T20 வேர்ல்ட் கப் அதுக்கு வந்து ஒரு நல்ல ஆடிஷனா இருக்கும். ஸோ இஃப் தே வாண்ட் டு கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ், அவங்க போன T20 வேர்ல்ட் கப்லேயே செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போனாங்க, கரெக்ட்டுங்களா? அப்படி இருக்கிறப்போ இந்த தடவை வந்து செமிஃபைனல்ஸ் தாண்டி ஃபைனல்ஸ் வரணுன்றது எனக்கு ஆசை. பர்சனலா வரணும்னா இந்த சேஞ்ச்லாம் அவங்க பண்ணி தான் ஆகணும். மற்றபடி பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு, பேட்டிங்ல கண்டிப்பா சேஞ்ச் பண்ணுங்க. அது சொல்லிட்டு அடுத்து ஓடிஐ சீரிஸ் ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு நேத்தி. அதாவது இந்த வீடியோ நாங்கள் தேர்ஸ்டே ரெக்கார்ட் பண்றோம். வெட்னஸ்டே வந்து ஃபர்ஸ்ட் ஓடி நடந்து முடிஞ்சு, அதுல வந்து ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க அகைன்ஸ்ட் பங்களாதேஷ். அந்த ஃபார்மேட்ல தே ஆர் தி கிங்ஸ், அது வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த ஃபார்மேட்ல அவங்க பேட்டிங் அப்ரோச் கரெக்டா இருக்கு. குர்பாஸ் அண்ட் இப்ராஹிம் ஜத்ரான் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 20 ஓவர்ஸ் வரைக்கும் விக்கெட் விட மாட்டாங்க, 100 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வரும். இது எல்லாமே ஒரு டெம்ப்ளேட் மாதிரி போகுது. T20ல இந்த அப்ரோச் செட் ஆகல, இது வந்து மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன். அடுத்து இன்னொரு அப்டேட் நம்ம ஆஷ் அண்ணா பத்தி தான். என்ன ஆஷ் அண்ணா வந்து IL T20ல எடுக்க போறாங்க அப்படி இப்படி நம்ம நியூஸ்ல பேசிட்டு இருந்தோம்ல. எஸ், IL T20ல ஒரு பிக்கெஸ்ட் பிரைஸ் வந்து வச்சிருந்தாரு ஆஷ் அண்ணா. பட் ஆனா டீம்ஸ் யாருமே வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டல அஸ்வினுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அவர் அன்சோல்டா போயிட்டாரு. செகண்ட் டைம் ஆக்சிலேட்டட் ஆப்ஷன்ல வந்து அவரே வந்து என் பேரை வந்து ரிமூவ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாரு பேரை. சோ அதுல ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு. அதுல வந்து ஆக்சுவலி அவர் ஏன் ரிமூவ் பண்ண சொன்னாருன்னு வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஆக்சுவலி ஃபேன்ஸுக்கும் சரி டீம்ஸ்க்கும் சரி பயங்கரமான ஏமாற்றம். டீம்ஸ்க்கே ஏமாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து காசு வந்து அதை சேர்த்து வச்சிருந்தாங்க. லைக் ஸ்டார்டிங்லேயே அஸ்வினுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி காசு வேஸ்ட் பண்ண வேணாம், ஆக்ஷன் மீதி ஆக்ஷன் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு கடைசியில வந்து ஆக்ஷன் திரும்ப வருவார்ல அஸ்வின், அதுல வந்து நம்ம அஸ்வின் வாங்கிக்கலாம்னு சொல்லி நிறைய டீம்ஸ் வந்து காசு சேர்த்து வச்சிருந்தாங்க போல. கடைசியில அது வந்து ஏமாற்றம் ஆகி போச்சு டீம்ஸ்க்கு. அப்ப நான் இவ்வளவு காசு வச்சு என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி தேவையில்லாத பிளேயர்லாம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க வேற வழி இல்லாம. சோ இது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா தான் இருந்துச்சுங்க. அதுக்கு அஸ்வின் என்ன ரிப்ளை பண்ணிருந்தாரு அப்படின்னா, நான் சிட்னி தண்டருக்கு நான் BBL சைன் பண்ணும்போதே நான் வந்து ஃபுல் சீசன் அவைலபிளா இருக்கிறேன்ற மாதிரி தான் நான் வாக்கு கொடுத்திருந்தேன். ஆனா IL T20 நான் அங்கேயே வாக்கு கொடுத்தேன். IL T20 ஆக்ஷன்ல நான் ரெஜிஸ்டர் பண்றேன், IL T20 நான் வளர்றேன்ட்டு அவங்களுக்கு நான் வாக்கு கொடுத்திருந்தேன். சோ எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வேர்த் நான் என்ன நினைச்சேனோ அதான் வந்து நான் பேஸா வச்சிருந்தேன், சரிங்களா? சோ ஒருவேளை நான் IL T20 ஆடணும்னு டீம்ஸ் நினைச்சாங்கன்னா அவங்க அந்த பிரைஸ் தாண்டி வந்து வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு நான் வச்சிருந்தேன். டீம்ஸ் ஆர் நாட் ரெடி. ஃபர்ஸ்ட் தடவை வந்து நான் அன்சோல்டா போனதுனால நான் வந்து சரி நான் பிக் பேஷ் கொடுத்த கமிட்மெண்ட்டையாச்சும் நான் பூர்த்தி பண்றேன்னு சொல்லி நான் புல் மைசெல்ஃப் அவுட் ஆஃப் தி ஆக்ஷன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவர் சைட்ல வந்து வாதம்லாம் கரெக்ட் தான். அவரோட பிரைஸ் அவர் டிசைட் பண்றாரு, அதை நம்ம வந்து கேள்வி கேட்கக்கூடிய ரைட்ஸ் நம்மளுக்கு இல்லவே இல்லை, சரிங்களா? பேஸ் பிரைஸ் வந்து 50 lakhs வச்சாலும் சரி 2 crores வைக்கிறது அவர் தான் முடிவு பண்ணுவோம். அப்படி இருக்கிறப்போ டீம்ஸ் எனக்கு அந்த பிரைஸ் வரலன்றப்போ டீசெண்டா அவர் வந்துட்டாரு. நான் கொடுத்த கமிட்மெண்ட் BPL சிட்னி தண்டர்ஸ் கூட விளையாடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாரு. சோ இதோட இந்த கான்ட்ரவர்சி முடிச்சான்னு கேட்டீங்கன்னா நெவர். அது எப்படி அஸ்வின் அண்ணாவும் கான்ட்ரவர்சியும் இஸ் நெவர் எண்டிங் லவ் ஸ்டோரி ஆச்சே. அவர் ஒரு ஸ்டெப் அப்ப என்ன பண்ணிட்டாரு, இதுக்கு முன்னாடி 2024 IL T20 ப்ரொமோட் பண்றதுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாரு பீடா கூட, சரிங்களா?
நாங்க இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணிருக்காரு. அது வந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சைல்டிஷா இருக்கு, ஏன் போயிட்டு அதையே ரிமூவ் பண்றீங்க? ஓகே, நீங்க IL T20 விளையாடல, நீங்க பர்சனலா எடுத்த சாய்ஸ்ன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கப்ப நீங்க வந்து அந்த டைம்ல ப்ரோமோட் பண்றதுக்கு காசு வாங்கினாங்க என்ன நமக்கு தெரியாது. பட் எனிவே IL T20 ப்ரோமோட் பண்ணி வீடியோ போட்டிருக்கீங்க, அதுக்கு ரிமூவ் பண்ணீங்க அப்படின்றத இங்க வந்து இப்போ கேள்வி போயிட்டு இருக்கு. சோ அன்வான்டட் மாதிரி இருக்கு. அது தெரியல, பிசினஸ் ரீசன்ஸ் இருக்கலாம். மேபி அவருக்கு தான் தெரியும். அவரே வந்து வெளில சொல்றதுக்கும் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டாருங்க, அதுதாங்க. அது சொன்னாதான் கான்ட்ரவர்சி நடக்காது. ரகசியம். அதுதான் ஒருவேளை நாங்களும் பெரியாலே அது மாதிரி ரிமூவ் பண்ணா நாங்க வந்து சொல்றோம். ஓகே, நம்ம அந்த கப்பு இந்த கப்புன்னு ஊரா பேசிட்டு இருக்கோம். உள்ளூர்லயே ஒரு கப்பு இரானி கப்பை பத்தி நம்ம பேசாம விட்டுருவோமா? எஸ், இரானி கப் முடிவடைந்தது. அதோட ரிசல்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, the ரெஸ்ட் ஆஃப் இந்தியா டீம் அவனுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ரஜத் பரிடர் கேப்டன்சில, ருத்ராஜ் கெய்க்வாட் வைஸ் கேப்டன்சில நடந்த ஒரு பெரிய டீம் ஆப்போசிட்டா விதர்பா தான் ஆடுறாங்க, ஒரு நார்மல் டீம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். விதர்பா ஜெயிச்சிட்டாங்க. அதுதான் கருண் வேற இல்ல, கண்டிப்பா இந்த டீம் தோத்துருந்தா நான் அவரை பிடிச்ச நேரம் வச்சிருந்தேன். மண்ணள்ளி போடுற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஆனா நல்லா ஆடினாங்க விதர்பா. லைக் வந்து அவங்க ஏன் ரஞ்சி டிராஃபி சாம்பியன்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. லைக் எஸ்பெஷலி வந்து அந்த ஓப்பனர் அதர்வா தைடே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அப்புறம் ஹர்ஷ் தூபே அவருடைய ரைஸ் அப்படியே ஒரு பீக்ல போதுங்க. அப்படியே ஒரு கெரியர் கிராஃப் எடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ அவரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. நல்லா இருந்துச்சு விதர்பா டீமோட பர்ஃபார்மன்ஸ். அண்ட் இந்த சைட்ல அப்படியே ரெஸ்ட் ஆஃப் இந்தியா டீம் பாத்தீங்கன்னா மந்தாகனி அப்படிதான் டீம் தோத்துருக்கவே கூடாதுன்றதா எங்களோட ஒப்பீனியன். தோத்துட்டாங்க, என்ன பண்றது? தோத்துருக்க கூடாதுன்னா ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஒரு 6-7 வாட்டி தாங்க தோத்தே இருப்பாங்க இதற்கு ஹிஸ்டரியிலேயே. இந்த 2 வாட்டி தொடர்ந்து தோத்துட்டாங்க. போன தடவை மும்பைட்ட தோத்தாங்க, இந்த முறை விதர்பா. ஆக்சுவலி மும்பைட்ட தோத்த போகாச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீட்ல தான் தோத்தாங்க. இந்த மேட்சே தோத்துட்டாங்க. ஆக்சுவலி 2 IPL டீம் கேப்டன் இருக்கீங்க, என்ன அர்த்தங்க இதெல்லாம்? ஆக்சுவலி பாட்டேடராச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு 51 அடிச்சாரு. இன்னொருத்தர் வந்தார் பாருங்க, அவருக்கு ஜஸ்டிஸ் வீடியோ போடுங்க ப்ரோலாம் கேட்டிருக்கேன் கமெண்ட்ஸ்ல. அவருக்கு யார் ஜஸ்டிஸ் வீடியோ போடுங்கன்னு கேட்டாங்களோ அவங்களுக்கு தான் ஜஸ்டிஸ் வீடியோ போடணும். எங்களுக்கு தான் போடணும் ஜஸ்டிஸ் வீடியோ. ஆக்சுவலி வந்து டெஸ்ட் ஸ்குவாட்ல ருத்ராஜ் எடுக்க கூடாதுன்னு நாங்களும் அந்த வீடியோ அப்படி சொல்லியிருந்தோம். இவரு அதுக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் வேற வந்துருந்துச்சு. இந்த மாதிரி வந்து அவரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரன்ஸ் தெரியுமா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆவரேஜ் தெரியுமா, இப்போ அதெல்லாம் எடுத்துட்டு வந்து பேசுங்க அப்படின்ட்டு. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியா ஏல சான்ஸ் கொடுத்தாங்க பர்ஃபார்ம் பண்ண டெஸ்ட் மேட்ச்ல. இதே மாதிரி தான் விதர்பாக்கு அகைன்ஸ்டா இப்போ ரெஸ்ட் ஆஃப் இந்தியால ஆடினாரு. அவர் டெஸ்ட் மேட்ச்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றது இல்ல ஃபார் இந்தியா ஏ. இதை நம்பி கண்டிப்பா இண்டஸ் பண்ண எடுக்க மாட்டாங்க. அதை பத்தி பேசுறதே வேஸ்ட். லிமிடெட் ஓவர்ஸ்ல வேணா ஜஸ்டிஸ் ஓகே, அது வாங்க பேசலாம். வாங்க ஜஸ்டிஸ் திரும்ப இருப்போம். ஆனா ஏற்கனவே அங்க கூட்டம் பெருசா இருக்குங்க, அவங்களுக்கு எல்லாம் ஜஸ்டிஸ் பார்த்துட்டு வரணும். இந்த பேங்க் எல்லாம் போனா டோக்கன் நம்பர் 5 அந்த மாதிரி டோக்கன் வாங்கிட்டு வாப்பா. ஆனா கேக்வாட் டோக்கன் வந்து 4 நாள் பின்னாடி போயிட்டு தான் இருக்கு. ஆமா, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அப்படியே சொல்லிட்டு அடுத்து நம்ம கடைசியா பார்க்கக்கூடிய அப்டேட், ஆப்பிரிக்காவுடைய T20 குவாலிஃபிகேஷன். அதுக்கு உண்டான அந்த குவாலிஃபயர்ஸ் மாதிரி ஒன்று போச்சு. ஸோ அதுல வந்து 2 டீம் டாப்ல முடிச்ச 2 டீம் வந்து குவாலிஃபை ஆவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுல குவாலிஃபை ஆன டீம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்சர்பிரைசிங்லி ஜிம்பாப்வே அண்ட் நமீபியா. இவங்க 2 பேர் வந்து குவாலிஃபை ஆனாங்க. போன வருஷம் வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஜிம்பாப்வே வந்து குவாலிஃபை ஆகாம யுகாண்டா வந்து குவாலிஃபை ஆனாங்க T20 வேர்ல்ட் கப். இந்த முறை சர்ப்ரைஸ் எல்லாம் இல்ல, நாங்க வந்து we are coming back to the form அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அந்த இதுமா அடிச்சாங்க. ஃபைனல்ஸ் போன டீம்னா ஜிம்பாப்வே வெர்சஸ் நமீபியா. அதுல ஜிம்பாப்வே வந்து ஃபைனல்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. பட் எனிவே இந்த 2 டீம் வந்து இப்போ நம்ம T20 வேர்ல்ட் கப்ல பார்க்கலாம். சரி, ஓகேங்க. மென்ஸ் கிரிக்கெட் செய்திகள் எல்லாம் பார்த்தாச்சு. அப்கமிங் மேட்சஸ் எல்லாம் பார்த்துருவோம். இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் டெஸ்ட் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. நாங்க வீடியோ ரிலீஸ் பண்றப்போ இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. இதெல்லாம் படமா ரிலீஸ் ஆகிறதுக்கு சாரி, இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் டெஸ்ட் வந்து இன்னைக்கு ஆட போறாங்க. அதாவது நம்ம வீடியோ இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறப்போ. ஸோ செகண்ட் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் வர்சஸ் ஆப்கானிஸ்தான் ODI சீரிஸ் நம்ம போயிட்டு இருக்கல. இப்போ வென்ஸ்டே வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தோம்ல, ஃப்ரைடே இன்னைக்கு வந்து செகண்ட் மேட்ச் நடக்குது. தேர்ட் மேட்ச் வந்து சண்டே நடக்கும். ஓகேங்களா? அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் பாகிஸ்தான் டெஸ்ட் மேட்ச். பாகிஸ்தான் இஸ் அகைன் பிளேயிங் சம் டெஸ்ட் கிரிக்கெட். ஸோ நாங்களும் பார்க்க ஆவலாக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லிட்டு. ரொம்ப கேட்சலாம் ஆடல. அவங்க போன வாரம் தான் டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருந்தாங்க ஏஷியா கப்ல. நைஸ் ஒன். அது வந்து சண்டே தான் விளையாட போறாங்க. அவங்க 12th அக்டோபர் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இதே சவுத் ஆப்பிரிக்கா ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது 11th அன்னைக்கு சாட்டர்டே அன்னைக்கு நமீபியாக்கு அகைன்ஸ்டா ஒன் ஆஃப் T20 ஆட போறாங்க. இது நம்ம போன வீக்லி வீடியோ சொல்லியிருந்தோம். லைக் வந்து நமீபியால அந்த விண்டோக்ன்ற ஒரு சிட்டில புது ஸ்டேடியம் வந்து லான்ச் பண்றாங்க. 2027 வேர்ல்ட் கப் வந்து சவுத் ஆப்பிரிக்கா நமீபியா தான் கோஹோஸ்ட் பண்றாங்க. அப்படின்றப்போ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்கு ஒரு மேட்ச், அது வந்து எக்ஸிபிஷன் மேட்ச் மாதிரி அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா ஆடுறாங்க. அந்த மேட்ச் தான் வந்து டானோவன் ஃபெரேரா கேப்டன் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா நம்ம பார்த்திருந்தோம்ல. அந்த மேட்ச் இந்த சாட்டர்டே வந்து நடக்க போகுது. இதுக்கப்புறம் எப்படி நம்ம இப்போ ஆப்பிரிக்கா T20 குவாலிஃபயர்ஸ் பார்த்தோம்ல, 2 டீம் வந்து குவாலிஃபை ஆனாங்க அப்படின்ட்டு, அதே மாதிரி ஏசியா அண்ட் பசிபிக் அவங்களும் வந்து குவாலிஃபயர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுல வந்து ஒரு 8-10 டீம் கிட்ட இருக்குங்க. குவைத், ஓமான், UAE, நேபாள், மலேசியா, சமோவா அப்படின்ட்டு வந்து ஒரு PNGன்னு அது டீம் போகுதுங்க. 8 டீம் 10 டீம் இருக்கு. இவங்களாம் வந்து கம்பீட் பண்ணி 2 பேர் டாப் 2 வந்து they will qualify for T20 World Cup that's going to happen in India. Either one of UAE or Kuwait might come into the T20 World Cup.
அலாங் வித் நேபாள் அப்படின்ட்டு தான் வந்து எனக்கு நான் ப்ரெடிக்ட் பண்றேன். சரிங்களா? ஆக்சுவலி எனக்கு ப்ரிப்பேர் பண்ண கண்டென்ட் இவ்வளவுதான். பட் நாங்க இது ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டா ஒரு T10 லீக் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இன் கனடா. ஸோ வந்து சூப்பர் 60 அப்படின்ற ஒரு லீக். இந்த லீக் என்னடா லீக் அப்படின்ற வந்து சும்மா காலையில ஏதோ ஏதாச்சும் எழுந்து பார்த்தாங்க. 4:30 மணிக்கு எழுந்து பார்க்கும்போது ஒரு லீக் ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. சரி சும்மா தூக்கம் வரலன்னு பார்க்க ஆரம்பிச்சா சுரேஷ் என்ன பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. அவங்க நிறைய பேர் லைக் வந்து நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் லைக் வந்து மார்டின் கப்டில் ரிட்டையர் ஆன சூப்பர் ஸ்டார்ஸும் சரி, இப்போ ஆடிட்டு இருக்கிற கரண்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் லைக் வில் ஸ்மித் அவர்லாம் வந்து செம்ம யங்ஸ்டர் நம்ம ஆடி பார்த்தோம்ல, சோமர்செட் ஆடுவாரு அவரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த மாதிரி எக்கச்சக்க பெர்ஃபார்மன்ஸ் அலாங் வித் கனடியன் சூப்பர் ஸ்டார்ஸ் ஒரு லீக் மாதிரி விளையாடி T10 மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. 6 டீம்ஸ் வச்சுக்கிட்டு என்டர்டெய்னிங்கா இருக்கு. லைக் வந்து பாருங்க, காலையில வந்து ஃபேன் கோட லைவ் போடுவாங்க. இந்த லீகோட சிறப்பம்சமே இந்த கிரவுண்ட் தான். நம்ம வந்து பொட்டி கிரவுண்டு கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து தீ பொட்டி கிரவுண்டு. அதாவது இது வந்து ஒரு பேஸ்பால் கிரவுண்டு. இப்போதைக்கு கிரிக்கெட் ப்ரமோட் பண்ணணும், அதை கன்வெர்ட் பண்ணி கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. இதுல வந்து பிச்சுமே வந்து டிராப் இன் பிச்சு. நான் இப்போ காட்டுற இமேஜ் வந்து பிச்சுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? சத்தியமா இதாங்க பிச்சு. அதாவது நாங்க இது ஃபர்ஸ்ட் நாள் தான் நடந்தது. 130 140 ஈஸியா அடிக்கிறாங்க, சேஸ் பண்றாங்க. கண்டிப்பா வந்து 200+ போய் அதை சேஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. அந்த மாதிரி ஒரு லீக் தான். ரன் ஃபெஸ்ட் பார்க்கணும்னா தயவு செஞ்சு இந்த லீகை பாருங்க. இதுவும் தாண்டி யூஎஸ்ஏல அந்த மாதிரி ஒரு லீக் போகுது. பட் அது எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் விமென்ஸ் அப்டேட்ஸ் பாத்துருவோமா? ஆஃப் கோர்ஸ் விமென்ஸ் வேர்ல்ட் கப்ல பெருசா நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோமே. பட் அதுல வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஒன்று போச்சுங்க. போன சண்டே இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். இந்தியா பாகிஸ்தானாலே கான்ட்ரவர்சி தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி. என்னடா ஹேண்ட் ஷேக் பண்ணல, அதான் கான்ட்ரவர்சி கேட்டீங்கன்னா கிடையாது. ஆக்சுவலி வந்து டாஸ் போட போனாங்க. டாஸ்ல வந்து ஹர்மன்பிரீத் வந்து காயின் சுண்டி விடுறதுக்கு முன்னாடி கரெக்டா அவங்க சுண்டி விடும்போது ஃபாத்திமா சனா, அதாவது பாகிஸ்தான் கேப்டன், அவங்க வந்து டெயில்ஸ்னு கிளியரா சொல்லுவாங்க. அதை வந்து மேட்ச் ரெஃபரி வந்து தப்பா வந்து ஹெட்ஸ் இஸ் த கால் அப்படின்னு சொல்லி அந்த காயின் வந்து ஹெட்ஸ்னு விழுந்த உடனே ஃபாத்திமா சனா வின்ஸ் த டாஸ் அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. ஆக்சுவலி ஃபாத்திமா சனா சொன்னது டெயில்ஸ், சரிங்களா? ஆனா வந்து ஹெட்ஸ் விழுந்திருக்கும். எப்படி பார்த்தா இந்தியா தான் டாஸ் ஜெயிச்சிருக்கணும். அதை வந்து அவங்க பாகிஸ்தான் ஜெயிச்ச மாதிரி காட்டியிருப்பாங்க. அங்க இருந்து கான்ட்ரவர்சி லைட்டா ஸ்டார்ட் ஆச்சு. சோ இது ஒரு கான்ட்ரவர்சியா. இதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்ல பாகிஸ்தான் பேட்டிங் ஆட வராங்க. அப்போ முனிபா அலி வந்து ஒரு LBW அப்பீல் மாதிரி போதுங்க. அந்த LBW அப்பீல் வந்து நாட் அவுட் கொடுக்குறாங்க அம்பையர். அதுக்கப்புறம் முனிபா அலி வந்து ஒரு செகண்ட் கிரீஸ் விட்டு வெளியே வந்துட்டு பேட்டை கிரவுண்ட் பண்ணிட்டாங்க. கிரவுண்ட் பண்ணிட்டு திரும்ப ஒரு செகண்ட் பேட் லிஃப்ட் பண்ணும்போது பால் வந்து ஸ்டெம்ப்ல அடிச்சிரும். அப்போ வந்து தேர்ட் அம்பையர் ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு நாட் அவுட்ல கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே போயிருவாங்க. லைக் வந்து இந்தியன் பிளேயர்ஸும் வந்து அவங்க ஃபீல் பண்ண போயிருவாங்க. பாகிஸ்தான் பிளேயர்ஸ் ரெடி ஆயிடுவாங்க. திரும்ப வந்து தேர்ட் அம்பையர் அந்த விஷுவலை பார்த்துட்டு சாரி ஐம் ரிவர்சிங் மை டெசிஷன், இட்ஸ் அவுட் அப்படின்னு வந்து அவுட் கொடுத்த உடனே ஒரு பயங்கர கான்ட்ரவர்சி போச்சு. ஃபார் த நெக்ஸ்ட் 10 minutes கிரீஸ் இப்படி இருக்குன்னா பேட் வந்து லிஃப்ட் ஆயிருக்கும், சரிங்களா? ஸோ வந்து ஆக்சுவலி பார்த்தா அது அவுட்ன்ற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் என்ன கான்ட்ரவர்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரூல்ஸ் வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல மாத்திருந்தாங்க. அதுதான் இங்க கான்ட்ரவர்சி. ஸோ வந்து என்ன வந்து ரூல் சொல்லுது அப்படின்னா, இந்த ரூல் நம்பர்லாம் எனக்கு தெரியல, நான் வந்து போடுறேன் பார்த்துக்கோங்க. லைக் வந்து ஒரு பேட்டர் ரன் ஓடிட்டு இருக்கும் போதோ இல்ல டைவ் அடிக்கும் போதோ கிரீஸ்குள்ள வந்து பேட்டை வச்சுட்டாங்க அப்படின்னாலே வந்து இ வில் பி கன்சிடர் நாட் அவுட். அதுக்கப்புறம் பேட் வந்து எம்முனாலும் சரி, தட்டினாலும் சரி, தூக்கினாலும் சரி, கிரீஸுக்குள்ள பேட்டர் ஸ்லைட் பண்ணிட்டு வந்துட்டாலே அது வந்து நாட் அவுட் தான் அப்படின்ற மாதிரி வந்து ரூல் சொல்லுது, சரிங்களா? அப்படி நீங்க வந்து எடுத்தாலுமே அது இது கணக்கு கிடையாது, அப்படி சொல்லுது, சரிங்களா? சோ வந்து அவங்க தான் வந்துட்டாங்க ஸ்டார்டிங்ல வந்து கிரீஸ்ல வச்சுட்டாங்க. வச்சதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு செகண்ட் லிஃப்ட் பண்ணும்போது தான் அடிச்சாங்க. சோ நான் எப்படி பார்த்தா நாட் அவுட் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் வந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ். அது அந்த ரூல்ல மென்ஷன் பண்ணிக்கிறது ரன் ஓடிட்டு இருக்கிறப்போ இல்ல டைவ் அடிக்கிறப்போ மட்டும்தான். இவங்க வந்து ரன்னோட ட்ரைவும் பண்ணல, டைவும் அடிக்கல அப்படின்றப்போ தட் டசன்ட் கவுண்ட்ன்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ சின்ஸ் இஸ் நாட் லுக்கிங் ஃபார் அ ரன், இது வந்து ரூல் கொள்ள வராது. அதனால வந்து பேட் அவங்க லிஃப்ட் பண்ணும்போது இட்ஸ் பார்ட் ஆஃப் த ரூல்ஸ் தான். அது வந்து இட்ஸ் அவுட் பேசிக்கா. ஸோ வந்து அது கான்ட்ரவர்சி எல்லாம் இல்ல. தேர்ட் அம்பையர் காட் இட் ஸ்பாட் ஆன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்ம பசங்க தான் இருக்காங்க சோஷியல் மீடியால கமெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் ஸோ இட்ஸ் அகைன்ஸ்ட் த ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யாரு பாகிஸ்தானிஸ் தான் சொல்றேன், வேற யாரும் இல்ல, எக்ஸ்பர்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அதெல்லாம் நம்ம அவங்களுக்கு மட்டும் தனி பிசிபி தனி ரூல்ஸ் இருக்கு, கிரிக்கெட் ரூல்ஸ். ஆனா அது வந்து ஐசிசில இருந்து வேலைக்கு வரன்றது அவங்க மறந்துடுறாங்க. இல்ல ப்ரோ, பிரச்சனை என்னன்னா அந்த ஐசிசி எம்சிசி லா வந்து இங்கிலீஷ்ல இருக்கு. அந்த புக் இன்டர்பிரட் சரியா பண்ணல. வேர்ட்ஸ் எல்லாம் மாத்தி மாத்தி போடுங்களேன், மேபி சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ரூல ஒழுங்கா படிச்சுட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் த ஃபாலோ அந்த மாதிரி மாத்தி போடுங்க. நம்ம என்ன கலாய்க்கிறது, அதான் வந்து அவங்க மேட்ச்ல கலாய்ச்சி அமிச்சிட்டாங்க. திரும்ப 17-0 வந்து நம்ம வந்து உமன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. நம்ம சூரியகுமார் ஆச்சு அவர் சொல்ல ரைவல்ரினா அவர் தான் சொன்னார்ல 6-6 இருக்கலாம், நாங்க வந்து 12-2 ஏதோ இருக்கும் அப்படின்ட்டு. இங்க 17-0 ரைவல்ரில அப்படி கூட வர முடியாது. சரி, ஓகே. பரிதாப நிலையில் உள்ள பாகிஸ்தான் போர்டு இங்க இருந்து மீண்டும் எழுந்து வருவார்களா? ஒன்னும் நடக்காது அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனா வந்து என்னதான் ரைவல்ரி இந்தியாக்கு அகைன்ஸ்டா ஒன்னும் பண்ணல அப்படின்னா, அவங்களுக்கு அடுத்த மேட்ச் ஆனா ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா வந்து ஒரு பீக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து 70-7 ஆஸ்திரேலியா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அப்பதான் வந்து கரெக்டா அசாபகுடி ஒரு ட்வீட் ஒன்னு போடுறாராம், ஆர் வி கோயிங் டு விட்னஸ் த ஃபர்ஸ்ட் அப்செட் ஆஃப் உமன்ஸ் வேர்ல்ட் கப் அப்படின்ட்டு. ஒரு போட்ட தருணம் வந்தாங்க மூனி, பெத் மூனி. அவங்களுக்கு ஒரு பேர் ஒன்று வச்சிருக்கேன். அவங்க வந்து மூனி கிடையாது, பாடி கார்டு மூனீஸ்வரி. ஒவ்வொரு தடவை ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒரு டஃப்பான சிச்சுவேஷன்ல இருக்கிறப்போ ஒரு பாடி கார்டு மூனீஸ்வரியா இருந்து அந்த டீமை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு பிளேயர்னா அது கண்டிப்பா அவங்க தான். 70-7 வந்து ரெஸ்கியூ பண்ணி ஒரு 229 230 வந்து எடுத்துட்டு போய் ஒரு அந்த பார்ட்னர்ஷிப் மட்டுமே கிட்டத்தட்ட 160 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வித் அரணா கிங். மூனி வந்து ஒரு செஞ்சுரி, அரணா கிங் வந்து ஒரு 50 அடிச்சு
ஆஸ்திரேலியா அதுக்கப்புறம் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிட்டாங்க. 115க்கு வந்து ஸ்டிக் பண்ணிட்டாங்க பாகிஸ்தானை. ஓகே, ஆக்சுவலி இது வந்து ஒரு அப்செட் மாதிரி போச்சா? இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சும் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஒரு அப்செட் தான். லைக் வந்து பங்களாதேஷ் வெர்சஸ் இங்கிலாந்து, அங்கேயும் இதே மாதிரி தான் 180 தான் சேஸ் பண்ணணும் இங்கிலாந்து. பட் அவங்களே வந்து 100 for 6 ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க எப்படி வந்து பாடி கார்டு முனீஸ்வரி அடிச்சாங்களோ, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெத்தர் நைட், அவங்க வந்து இங்கிலாந்தோட எக்ஸ் கேப்டன், அவங்க வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். அவங்க ஒரு 50 அடிச்சு, சார்லி டீனோட அவங்க ஒரு 8 விக்கெட் பார்ட்னர்ஷிப். என்னன்னு தெரியல, டாப் ஆர்டர் எல்லாம் ஃபெயில் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து இந்த டெய்லண்ட் தான் அடிச்சு கொடுக்குறாங்க இந்த மாதிரி மேஜர் டீம்ஸ்ல. ஓகே, சோ வந்து டேபிள் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. லைக் வந்து டாப் 4 நம்ம எதிர்பார்த்த அதே 4 டீம் தான் இருக்காங்க. அந்த 4th டீம் தான் இப்போ வந்து யார் போவாங்கன்னு கேள்வி. சவுத் ஆப்பிரிக்காவா, நியூசிலாண்டா, ஸ்ரீலங்காவா, இல்ல பங்களாதேஷா? பாகிஸ்தான் இந்த லிஸ்ட்ல எடுத்துட்டு வரல. இந்த 4 டீம் தான் சரிங்களா. சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டா ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு இப்போதைக்கு அவங்க வந்து அந்த டாப் 4ல இருக்காங்க. பட் எனிவே நியூசிலாந்து வில் கிவ் அ கம்பேக். ஸோ அந்த 4th பொசிஷன் பார்க்கறதுக்கு நான் ஆர்வமா இருக்கேன், யார் ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ இத்துடன் செய்திகள் நிறைவேறதுனா இன்ஃபர்மேட்டிவா நிறைய நியூஸ் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். சில நியூஸ் பழசா இருக்கலாம், பிகாஸ் நாங்க கொஞ்சம் தாமதமா வந்ததுனால இனிமேட்டு அதை நடக்காம நாங்க வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ ஓகே, இனிமேல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நாங்கள் ரெகுலரா போட்டுக்கிட்டே இருப்போம். அதை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரிக்கெட் டைமெண்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் போட்டுட்டுங்களேன். ஏன்னா சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.